போதை. இதுக்கு அடிமையாயிட்டா அவமானத்தை தான் சந்திக்க நேரிடும். சில சமயங்களில் குற்ற வழக்குகளையும் சிக்க வேண்டியிருக்கும். வானம் 2011ஆம் ஆண்டு சிம்புவோட நடிப்பில் வெளியான படம். இதை டைரக்ட் பண்ணவர் பிரபல தெலுங்கு பட இயக்குனர் கிரிஷ். சமூகத்தில் பணம் இருக்கிறவங்களும் பணத்தை சம்பாதிச்சு முன்னேற துடிக்கிறவங்களும் எப்படி வாழறாங்க அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பார். சமூக அவலத்தை தோல் உரிக்கிற பொறுப்பை தன்னோட தோளில் சுமந்த இயக்குனர் கிரிஷ் மேலே தான் இப்போ சமூகத்துக்கு எதிரான குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் ஒரு ஃபேமஸான ஸ்டார் ஹோட்டலில் போன 24ஆம் தேதி ஒரு பார்ட்டி நடந்திருக்கு. அதில் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரக்ஸை யூஸ் பண்ணப்பட்டதா போலீஸுக்கு தகவல் கிடச்சிருக்கு. ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் போதையில் மிதந்துக்கிட்டு இருந்த விவேக் அப்படிங்கிறவரை பிடிச்சாங்க. போதை தெளிஞ்சதுக்கப்புறம் விசாரித்தப்போ தான் கொக்கைன் கன்சியூம் பண்ணதா சொன்னார். எந்தெந்த ரூமில் யார் யார் இருந்தாங்க, யாரெல்லாம் கொக்கைன் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல்களையும் சொன்னார். அந்த லிஸ்ட்டில் சினிமா டைரக்டர் கிரிஷ் பேரையும் சொல்லியிருக்காரு. அவர் தங்கின ரூம் நம்பரையும் விவேக் சொல்ல அங்கே ரெய்டு நடத்தினாங்க போலீஸ். அங்கே கொக்கைன் பயன்படுத்தின ஆதாரங்கள் கிடைச்சப்ப தான் போலீஸே அதிர்ந்து போச்சு. விவேக்கோட செல்ஃபோனை வாங்கி ஆய்வு பண்ணதில் வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணி கொக்கைன் பார்ட்டி நடத்தினதும் அம்பலமாச்சு. கேஸை ஃபைல் பண்ண போலீஸ் விவேக்கையும் அவருக்கு கொக்கைனை சப்ளை பண்ண அயல்நாட்டுக்காரரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. போதைப்பொருள் யூஸ் பண்ணது தொடர்பாக விசாரணை நடத்த நேரில் ஆஜராகணும்னு டைரக்டர் கிரிஷுக்கும் நோட்டீஸ் அனுப்பினாங்க போலீஸ். ஆனால் அவர் இது வரைக்கும் ஆஜராகலை. இதனால் டைரக்டர் கிரிஷை தலைமறைவு குற்றவாளின்னு அறிவித்த போலீஸ் அவரை தேடி பிடிக்கிற முயற்சியில் இறங்கியிருக்காங்க. திரைத்துறையைச் சேர்ந்தவங்க மேலே போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் இப்போ வரிசை கட்டி வந்துட்டு இருக்கு. இது பல சர்க்கிள்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.